இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து ஹெல்ப் கேட்கலாம்னு இங்க வந்திருக்காங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஐயோ அப்படி சொல்லாத. ஆனா இந்த டாக்டர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம உங்களுக்குலாம் உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா வெளியே போடா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்ல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. திடீர்னு புதருக்குள்ள இருந்து குட்டி தேவதை ஒண்ணு வெளியே வருது. உடனே இந்த பொண்ணு இவங்களுக்கு தேவையான வார்த்தை அதுகிட்ட சொல்லிடுறாங்க. நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. இந்த பொம்பளை வரமா குழந்தைய கேட்டிருப்பான்னு பார்த்தா காஸ்ட்லியான காரை கேட்டிருக்கா. ஐயா தோர ஐயா தோர இது சோயனல பூமி ஐயா தோர. நம்ம அலாதீனுக்கு பூதம் இருக்க மந்திர விளக்கு கிடைச்சதுமே அதை தேய்ச்சி விளக்குக்குள்ள இருக்க ஜீனியை வெளியே வர வச்சுறாரு. நீ 3 வரங்கள் கேட்கலாம். அதை எப்படி கேட்கணும்னா விளக்க தேய்ச்சி எனக்கு இந்த வர வேணும்னு கேட்கணும். புரியுதா? ஒண்ணு நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். நெக்ஸ்ட் காசு குறா குடிக்க காசு குறா போட்டாச்சு. நெக்ஸ்ட் பொண்ணு 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 வேணும். பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. போட்டாச்சு. நாலாவது நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன 4வது? நான் மாலை கேட்ட 3 வரத்தையுமே ஜீனி கொடுத்ததும் பயங்கர சந்தோஷத்துல பூதத்துக்கு நன்றி சொல்லிட்டு ஆளை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்க வாழ வேண்டிய பிள்ளைங்கதான் என்ன பண்றது, வருத்தமா தான் இருக்கு. ஹோட்டலுக்கு சாப்பிடலான்னு வந்த இவரு கடைசியில சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே இருந்துட்டு போயிடலாம் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அத்தி தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போகும்போடா. சரி உள்ள டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா என்ன, கை கழுவுற இடத்துல உள்ளதை எடுத்துட்டு வந்துடலான்னு மான மரியாதையெல்லாம் ரிஸ்க்ல தள்ளி அரகோர ஆடையோட கஷ்டப்பட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கேயுமே டிஷ்யூ பேப்பர் இல்ல. மடியில கைய வச்சுட்டாலே என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. கடைசியில இந்த ஆளு படுற கஷ்டத்தை பார்த்து இவருக்கு மேஜிக்கை யூஸ் பண்ணி டிஷ்யூ பேப்பர் கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு ஏஞ்சல் இங்க வந்திருக்கு. பெரிய மனுஷன் ஜெனவலாது. இந்த செஃப் காலையில இருந்து கஷ்டப்பட்டு எந்த ஒரு குறையுமே இல்லாம ராஜாவுக்கும் மத்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியே. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணிருக்கேன். இன்னைக்கு ஒரு புட்டி ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத சரக்கு பழசா. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. திடீர்னு சாப்பிட்டுட்டு இருந்த ராஜா மர்மமான முறையில தொண்டை அடைச்சு செத்த போயிடுறாரு. இதனால இவரோட ஒய்ஃபும் மத்தவங்களும் பயங்கரமா சோகமாயிடுறாங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆனா இந்த ஆள் உண்மையால சாகல, சும்மா சத்த மாதிரி நடிச்சு எல்லாரையும் பிராங்க் பண்ணிருக்காரு. சிரிங்க சந்தோஷமா இருங்க. என்ன தமாசு அவார்டே கொடுக்கலாம். சோக்கர் ராணி சோக்கர். அதுக்குள்ள அவசரப்பட்ட ராஜாவோட பாடிகார்டு செஃப் தான் விஷத்தை வச்சு ராஜாவை கொண்டுட்டதா சந்தேகப்பட்டு ஒரு நல்ல மனுஷனை போட்டு தள்ளிடுறான். மனுஷ ஜென்மம் தானா எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல மாகாளி வந்தவனே. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ இந்த ஜெயிலர் இன்னைக்கு சாக வேண்டிய கைதிக்கு மரண தண்டனை கொடுக்கலான்னு வர டக்குன்னு கரண்ட் போயிருது. விளங்கும்டா நாரப்பயல. அதை வர சரி பண்ணலாம் ட்ரை பண்றாரு. ஆனா என்ன பண்ணாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகல. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்க ஒரு கைதி வாண்டடா வந்து உதவி பண்றேன்னு சொல்ல நம்ம ஜெயிலர் அந்த சொல்றதை நம்பி செல்ல திறந்து விட்டுறாரு. அந்த மனசு இருக்க அதான் கடவுள். நான் எத்தனை பேருக்கு இப்படி செஞ்சிருக்கேன். செம்ம மேட்ருமா. ஆஹா வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. கடைசியில கரண்ட் வந்த பின்னாடி தான் தெரியுது இன்னைக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டியதே இந்த ஆர்வ கோளாறுக்கு தானு. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாம ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு பார்க்க லுக்கு வேற எங்கேயோ போகுது. ஆப்போசிட் டேபிள்ல உள்ள ஆளு முழு பண்ணி ஆர்டர் பண்ணி அதோட வாய்க்குள்ள ரிங்க வச்சு வித்தியாசமா ப்ரப்போஸ் பண்ணி எல்லாரையும் மிரள வச்சாரு. சிறப்பான ஆள் நீ. பொண்ணு மாப்பிள்ள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இதை பார்த்ததுக்கு அப்புறமா நார்மலா ப்ரப்போஸ் பண்ணாம நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது டிஃபரெண்டா பண்ணலாமேங்கிற ஐடியா வர உடனே இந்த ஹோட்டலோட செஃப் கிட்ட போய் தலைவரே நம்ம பக்கத்து டேபிள்காரருக்கு பண்ண மாதிரி நமக்கு ஏதாவது உன புதுசா ஸ்பெஷலா பண்ணி விடுங்களேன்னு சொல்ல பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. ஆரம்பிக்கலாங்களா? முடிச்சிடலாமா? என் பொண்டாட்டிங்கானா அம்மாவா போடுன்னா போட்டுடுவாமா. நானே விசித்திரமான ஆளு. ஏன்ட்ட விசித்திரமான கேள்லாம் கேட்க. இவங்க ரெண்டு பேரும் பல வருஷமா குழந்தையே இல்லாம ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. எனக்கு மனசே கேக்கல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சு. இப்ப திடீர்னு ஒரு பறவை புதுசா பிறந்த குழந்தைய தூக்கிட்டு இவங்க வீட்டு பக்கமா வந்துகிட்டு இருக்கு. ஆஹா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் இந்த பறவை வழியா நமக்கு உதவ நினைக்கிறாருன்னு வெளியே போக நக்கு செத்த பையல. ஆனா வந்த பறவை குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு போயிருது. அப்ப நான் மட்டும் நான் இழுத்து வரடா. இப்ப மறுபடியும் இன்னொரு பறவை வர அதை பிடிக்க 3வது வீட்டுக்கார வேற வெளியே வந்துடுறான். இந்த தடவை என்ன நடந்தாலும் சரி குழந்தை நமக்கு தான் கன் எடுத்துட்டு வந்து அந்த பறவையவே சுட்டுறானுங்க. அதுதான் மூக்கு மேல ராஜா. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம்.
இந்த ஜெயில தான் ஊர்ல இருக்க முக்காவாசி கொடூரமான கொலைகாரங்களை எல்லாம் பிடிச்சி அடைச்சு வச்சிருக்காங்க. சரி, ரொம்ப நாளா ஜெயிலுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும்னு போலீஸ் மேஜிக் ஷோ ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. திடீர்னு இந்த மெஜிஷியன் கைக்குள்ள இருந்து நீளமான துணியை வெளியெடுக்க ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒரு பிக்கியும் காணா. அத அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு புடிச்சுக்கிட்டு இருங்க. அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. இருந்தாலும் ஏதாச்சும் டிஃபரெண்டான பொருளை வாங்கலாம்னு மார்க்கெட் பக்கமா போக அங்க ஒரு கார்பெட் கடையை பாக்குறாரு. நல்லா இருக்க. உடனே இந்த கடைக்காரரு வந்த கஸ்டமரை விட்டுறவே கூடாதுன்னு, தம்பி இங்க பாருப்பா, இது சாதாரண கார்பெட்லாம் இல்ல, பறக்கிற பவர் இருக்க மேஜிக் கார்பெட், இதை யூஸ் பண்ணி தான் டிஸ்னி அலாதீன் படமே எடுத்தாங்கன்னா பாத்துக்க வேணும் இஷ்டத்துக்கு அள்ளி விடுறாரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? இந்த ஆளு மேஜிக் கார்பெட்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஏகப்பட்ட காசை கொடுத்து இந்த கருமத்தை வாங்கிறாரு. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஏப்ரல் ஃபூல். இன்னும் அப்படி இவ்வளவு கேனையா இருக்க? கேனை என்னடா இவ்வளவு மலுமட்டையா இருக்குன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணி இந்த ஆளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஐயோ, அதிசயத்தை பாருங்களேன். சரியா இருக்குடா. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயில. கடைசியில பார்த்தா இந்த கார்பெட் பவர் வந்தெல்லாம் பறக்கல, சில சில்லற ஏலியன்ஸ் பண்ண சேட்டையில பறந்திருக்கு. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இந்த பழைய வாடகை வீட்டை காலி பண்ணிட்டு இவங்க சொந்தமா வாங்கியிருக்க புது வீட்டுக்கு செம ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அப்படியோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோம்டா. ஆனா கொண்டு வந்த பொருளை எல்லாம் புது வீட்டுக்குள்ள ஷிஃப்ட் பண்ணும்போது தான் தெரியுது 8வது மாடியில வீட்டை வாங்கினது எவ்வளவு பெரிய தப்புன்னு. முடியல. எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். ஒரே ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வரதுக்குள்ளே நாக்கு தள்ளுது. இன்னும் இதுல ஒரு வண்டி ஃபுல்லா பொருள் இருக்கேன்னு நினைக்கும் போது அக்காக்கு அடிவேரெல்லாம் கலங்குது. திடீர்னு இவங்களுக்கு நாம ஏன் இப்படி தேவையே இல்லாம மேலே கிளையமா அலையணும், பேசாம ஒரு டெலிபோர்ட்டல் டிவைஸை உருவாக்கிட்டா என்னங்கிற ஐடியா வர உடனே அதுக்கான வேலையில இறங்கிடுறாங்க. இந்த டிவைஸ் இவங்க நினைச்ச மாதிரியா பக்காவா வேலை செய்யுது. இப்போ இதுல ஒன்ன கீழே இன்னொன்னு மேலே செட் பண்ணிட்டு எல்லா பொருளும் ஈஸியா எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.